வெல்கம் டு அரிஷா கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம வெஜிடபிள் ரைஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே கமெண்ட்ஸில் வந்து வெஜிடபிள் ரைஸ் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கமெண்ட்ஸ் வந்தது. ஸோ அதனால தான் இன்னைக்கு வெஜிடபிள் ரைஸ் நான் பண்ணிட்டேன். இதை எப்படி பண்ணுறது அப்படின்றது வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு பெரிய குக்கர் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எப்பவுமே வெஜிடபிள் ரைஸ்க்கு எண்ணெய் கொஞ்சம் நல்லா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சதுமே 2 பட்டை, ஒரு 5 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 ஸ்டார் பூ, 2 பிரிஞ்சி இலை, இதை போட்டு அது பொரியிற வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. நான் 4 பேருக்கு செய்கிறேன் இந்த வெஜ் பிரியாணி. இப்போ வந்து நான் ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்ம நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இது வந்து ப்ரௌன் கலரில், நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. பாருங்க, நல்லா இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர்ல வரணும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர்ல வரணும் வெங்காயம். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் வந்து ஒரு 3 தக்காளி, சின்ன தக்காளி 3 தக்காளி வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா இப்படி வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா குழஞ்சி வரணும். இந்த தக்காளி கூட நல்லா மெஸ்ஸி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளியை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் ஏன் பச்சை மிளகா போடல அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி வயிறு வலி பிரச்சனை, இல்லை அல்சர் பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும். எல்லாருமே சாப்பிடலாம் இந்த வெஜிடபிள் பிரியாணியை. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பச்சை மிளகா இதுக்கு தேவையில்லை, சுத்தமாக தேவையில்லை. இதுக்கு வந்து திட்டமான காரம் வந்து இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் தான். அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் வந்து காரத்துக்கு உங்கள் வீட்டாளுங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எப்படியெல்லாம் சொல்கிறேனோ கரெக்டான மெத்தடில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி செய்யலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதை வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு கட்டு புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் வந்து சேர்த்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா இப்படி வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில். இதையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு சிலருக்கெல்லாம் வந்து இந்த தண்ணி எவ்வளோ அளவு ஊற்றணும் அப்படின்றது கூட ஒரு சிலருக்கு தெரியல. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் மினி மேக்கர் கொஞ்சம் வந்து நல்லா சுட தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் கேரட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கேரட்டோடு சேர்த்து நீங்கள் காலிஃப்ளவர், பட்டாணி, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச காயாக வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்களா? இப்போ வந்து கரெக்டாக 1.25 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் 1.25 கப் அரிசி எடுத்திருக்கேன். அந்த கப்லேயே வந்து நான் 2 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி தான் நீங்கள் அரிசியோட அளவும் தண்ணியோட அளவும் கரெக்டாக ஈக்குவலாக எடுத்துக்கணும். இப்போது நான் வந்து 1.25 கப் அரிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா 2 கப்பு தண்ணி ஊற்றணும். அதே மாதிரி 1.5 கப் எடுத்திருந்தேன்னா 2.5 கப் வந்து தண்ணி நீங்கள் ஊற்றிக்கணும். இந்த மாதிரி வந்து கரெக்டான பதத்துலையும் கரெக்டான அளவுலையும் நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா உதிரியான வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், நல்லா இது மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து தயிர் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தயிர் வந்து ஒரு சிலர் தயிர் பிடிக்காது. தயிர் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி தண்ணி அளவை கரெக்டாக ஊற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து 1.25 கப்பு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து கரெக்டாக 2 கப்பு தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். சரியா போச்சு. இப்போ வந்து இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து உப்பை செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கொதி வரட்டும். நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது நம்ம வந்து அரிசியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம வந்து அரிசியெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துட்டு நல்லா சேர்த்துக்கோங்க. அரிசியெல்லாம் போட்டாச்சு. இது நல்லா லேசாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லேசாக கலந்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து குக்கர் மூடியை போட்டு மூடிடலாம். கரெக்டாக வந்து 2 விசில் வைங்க போதும். இந்த மாதிரி பாஸ்மதி அரிசி அதுக்கெல்லாம் வந்து 1 விசில் வச்சா போதும். வீட்டு அரிசியில் செய்யறது இருந்தால் 2 விசில் வைங்க. இப்போ 2 விசில் வரப்ப நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வந்து நம்ம டம் போட்டுடலாம். ப்ரெஷர் எடுக்காதீங்க. அப்படியே ஒரு 1/2 ஹவருக்கு கேஸ் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம ப்ரெஷர் எடுத்துடலாம். இப்போ குக்கர் ஓபன் பண்ணிக்கோங்க. வாவ், பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ அடியிலேருந்து சும்மா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. சுட பாருங்க, பலன்னு இருக்கு பாருங்க. அரிசி குழன்னு ஆகலை ஃபுல்லாக. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் வெஜ் பிரியாணி ரெடி. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அதே மாதிரி மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹரிஷாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.